பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 21 மே 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு, டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஆக்சுவலாக டாஸ்மாக் அப்படின்ற ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, தமிழ்நாடு ஸ்டேட்டு மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன். அதுதான் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகோட ஃபுல் ஃபார்ம், சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் பஞ்சாப் மாநிலம் அட்டாரி எல்லை பகுதியில் அந்த கொடி ஏற்றம் இறக்கம் மறுபடியும் துவங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம். சரி, ரைட்டு, இது ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட்டிலேயே முதல் முறையாக மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் விலங்கு ஆய்வகம் புதிதாக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது விலங்கு ஆய்வகம் எங்கள் நாட்டிலேயே ஃபஸ்ட்டு டைமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை டைரெக்டாக மனிதர்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அனுப்ப முடியாது, சரிங்களா? அந்த லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை, அதை தான் நுண்துளை அறுவை சிகிச்சைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ விலங்குகளை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு அதை டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மனிதர்களுக்காக அதை செயல்படுத்துவாங்க, சரியா? இது ஒரு சிறப்பான செயல்பாடு. இது ஃபஸ்ட்டு டைம் எங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, விலங்குகள், அதாவது மதுரை அரசு கல்லூரி மருத்துவமனையில் என்ன அப்படின்னா விலங்குகள் ஆய்வகம், சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இது சொல்லியிருக்காங்கங்க, தமிழக சிறை ஆவணங்களில் கைதிகளோட பெயரை குறிப்பிடும்போது அவங்களோட சாதியை குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ மேபி கேட்கலாம், அதாவது எந்த மாநிலத்தில் சிறைத்துறை விதிகளில் மாற்றம் செஞ்சு சிறை கைதிகளோட பேரை குறிப்பிடும்போது சாதி பேரை குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான், சரியா? சரி, அடுத்தது பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானதுங்க. தெற்குலக சுகாதார சவால்களுக்கு தீர்வளிக்கும் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சுவிட்சர்லாந்தோட ஜெனிவா நகரில் உலக சுகாதார சபையோட 78வது அமர்வு நடைபெறுது, சரியா? எங்கே அப்படின்னா சுவிட்சர்லாண்டு ஜெனிவாவில். இதோட தீம் என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆரோக்கியத்துக்கான ஓர் உலகம். இது ரொம்ப முக்கியமானது. 2023 இதே உலக சுகாதார சபையில் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமர் மோடி ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் சொல்லி பேசினார் 2023. 2025 இந்த உலக சுகாதார சபையோட கருத்துரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்துக்கான ஓர் உலகம். கட்டாயம் கேட்பாங்க, சரியா? சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்திருக்குங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம். நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம், ஒரு பெரிய பிரேக் த்ரூ என்ன அப்படின்னா, 70 வயதுக்கு மேற்பட்ட எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்குள்ளே இணைச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதான், 60 வயசுக்கு மேலே போயிட்டாவே ஒருத்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் தரமாட்டாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. பட் ஃபஸ்ட்டு டைம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 70 வயதுக்கு மேற்பட்டோர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது அதாவது ஒரு சில கொஸ்டின் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும்ல, இதெல்லாம் நல்ல கொஸ்டின்ப்பா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி கொஸ்டின், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வர ஜூன் 21ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 11வது சர்வதேச யோகா தினம் கொண்டாட போகிறாங்க. இதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா, சரிங்களா? அதாவது ஜூன் 21ஆம் தேதி 11வது சர்வதேச யோகா தினம். அதோட தீம் என்னன்னா, ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா, சரியா? சரி, ரைட், அடுத்தது பார்க்கலாம். இந்த சுற்றுலா மேம்பாட்டை இந்தியாவில் எப்படி சிறப்பாக கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கான மீட்டிங் போயிட்டுருக்கு. இதில் 2 திட்டம் கொடுத்துருக்காங்கங்க. பிரசாத் திட்டம் அப்படின்னா ஆன்மீக தலங்களோட மேம்பாடுக்கு, ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம் அப்படின்னா சுற்றுலா தலங்கள் மேம்பாடு. இது 2 முக்கியம். பிரசாத்னா ஆன்மீக தலங்கள்னா கோயிலுக்கு போனால் தானே பிரசாத் வந்துடுவாங்க. அப்போ பிரசாத் திட்டம்னா ஆன்மீக சுற்றுலா தலங்கள் மேம்பாடு, ஸ்வதேஷ் தர்ஷன் அப்படின்னா சுற்றுலா தலங்கள் மேம்பாடு, சரியா? அடுத்து வேறு நெதர்லாந்து பிரதமரை சந்திச்சிருக்காருங்க. யாருன்னா நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர், சரிங்களா? அவர் இங்கே நெதர்லாந்தோட பிரதமர் பேர் என்னன்னா டிக்கு ஸ்கூஃபை, சரியா? இதை மேலோட்டமாக பார்த்துக்கங்க, அடுத்து பார்க்கலாம்.
இந்த இது சொல்லியிருக்காங்க என்னன்னா, இனி நீதித்துறை தேர்வில் வந்து ஒருத்தங்க ஒரு மாணவர் வந்து டைரெக்டாக டிகிரி முடிச்சோடனே நீதித்துறை தேர்வு எழுத முடியாது. 3 ஆண்டுகள் வழக்குரைஞர் பயிற்சி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்குரைஞர் 2 பேரும் வேறு வேறு, சரிங்களா? வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாதாட மாட்டாங்க, லாயர் அவங்க எல்லாமே. வழக்குரைஞர்னா யாருன்னா அட்வொகேட், அவங்க வந்து வாதாடுறவங்க நீதிமன்றத்தில் போய், சரிங்களா? அப்போ 3 வருஷம் வழக்குரைஞராக இருந்தால் தான் நீதித்துறைக்கான பணித்தேர்வுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கட்டாயம் கேட்பாங்கங்க, சரிங்களா? எத்தனை ஆண்டுகள் பயிற்சி பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டாயம் கேட்பாங்க. அதனால் முக்கியம். அதே மாதிரி டென்னிஸ் தரவரிசை பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்கங்க. அதில் முதல் 3 இடத்துல ஆண்கள் வீரர்களில் முதல் 3 இடத்துல இருக்குது யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து யானிக் சின்னர் இத்தாலி, கார்லஸ் அல்கராஸ் ஸ்பெயின், அலெக்சாண்டர் ஸ்வெரவ், சரியா, ஜெர்மனி. இவங்க 3 பேர் முக்கியங்க. எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க. கார்லஸ் அல்கராஸ் அடிக்கடி வர்றாப்புல இப்போ, சரியா? அதே மாதிரி இந்த இதில் பாருங்கள், பெண்கள் பிரிவில் அரினா சபலன்கா பெலாரஸ் வீராங்கனை, அவங்க முதல் இடத்துலையும். கோகோ கவுஃப் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அடிக்கடி வர்றாங்கன்னு சொல்லிட்டு, அமெரிக்கா, சரியா? இப்போ கூட இதில் வந்துட்டு ரன்னர் அப்பு, அவங்க இத்தாலி ஓப்பனில் ரன்னர் அப்பு, சரியா? கோகோ கவுஃப் அமெரிக்கா, அரினா சபலன்கா பெலாரஸ், ஜஷிகா பெகுலா இவங்க அமெரிக்கா, சரிங்களா? இவங்க முதல் 3 இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த இது பாருங்கள், அதாவது இந்திய போல்வால்ட் அணி பயிற்சியாளராக இளம்பருதி நியமனம். அதாவது தென்கொரியாவில் பூசான் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் போல் வால்ட்டு கேம் வந்து நடக்க போகுது. போல் வால்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க, இந்த கம்பு ஊண்டி தாவுவாங்கல்ல, ஹைட்டாக மேலே ஒரு குச்சி மாதிரி இருக்கும், கீழே கம்பு ஊண்டி தாவாங்கல்ல, அது பேர் தான் என்னென்னா போல் வால்ட்டு. அதில் இந்திய அணியோட பயிற்சியாளராக சேலம், தமிழ்நாட்டை சேர்ந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பரிதி, சரிங்களா? இளம்பருதி அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு, சரியா? அதே மாதிரி ஜெர்மனியில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் அட்ரியன் கர்மாகர், சரிங்களா, வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. அப்போ எங்கே ஜூனியர் உலகக்கோப்பை நடக்குதுன்னு கேட்பாங்க, ஜெர்மனியில், சரியா? இதில் வெள்ளி பதக்கம் வாங்கினவங்க யார் அப்படின்னா அட்ரியன் கர்மாகர், சரியா? அடுத்து இந்த இது பாருங்கள், விஞ்ஞானி ஜெயந்த் நார்லிக்கர், சரிங்களா? இவர் வந்து மறைஞ்சிருக்காரு. இவர் யார் அப்படின்னா, இவர் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு வானியல் இயற்பியல் விஞ்ஞானிங்க, சரியா? இவர் பேர் என்ன அப்படின்னா ஜெயந்த் விஷ்ணு நார்லிக்கர், 86 வயசு. அதாவது ஹாலியில் நார்லிக்கர் புவியீர்ப்பு விசை அப்படின்னு ஒரு கோட்பாடு கொடுத்துருக்காரு, சரிங்களா, ஃபிசிக்ஸில், சரியா? அதாவது ஹாலியல் நார்லிக்கர் புவியீர்ப்பு கோட்பாடு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு சார்ந்த ஒரு விதியை கொடுத்துருக்காரு. இது சர்வதேச லெவலில் பிரபலம் அடைஞ்சிருக்கு, சரியா? அதனால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஜெயந்த் நார்லிக்கர், அதாவது ஜெயந்த் விஷ்ணு நார்லிக்கர் எந்த இதோட தொடர்புடையவர், எந்த டிபார்ட்மெண்ட்டோட தொடர்புடையவர்னா ஃபிசிக்ஸ், சரியா? சரிங்க. அடுத்து இந்த இது முக்கியம். மகாராஷ்டிராவில் மும்பையிலேருந்து குஜராத்தில் வந்து அகமதாபாத் வரையும் புல்லட் ரயில் வந்து விட போகிறாங்க, இந்தியாவோட முதல் புல்லட் ரயில். அதுக்கான வேலைகள் வேகமாக போயிட்டுருக்கு, அதை நம்ம மேலோட்டமாக பார்த்து வச்சுக்குவோம், சரியா? சரி, ரைட், ஓகே. இந்த இது முக்கியங்க. என்னென்னா, அமேசான் இருக்காங்கல்ல, அமேசான் வந்து அதாவது அவங்களோட அந்த ஃபேஷன் இருக்குல்ல, அதாவது ஃபேஷன்னா எப்படி சொல்கிறது, அந்த ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, ரைட். அதாவது அந்த ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் விற்கிற கடைக்கு ஜென் இசட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்து சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க, சரிங்களா? அப்போ அமேசான் ஃபேஷனோட அந்த ட்ரெஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்களா, அந்த அமேசான் ஃபேஷன் அதோட வெப்சைட் பேர் இனிமேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வ், இந்த இருக்கு பாருங்கள், SERVE அப்படின்னு சொல்லி நேம் மாற்றிருக்காங்க. மேபி கேட்கலாம். அடுத்தது வேறு இவர் ரொம்ப முக்கியங்க. அதாவது யாருன்னா எம்ஆர் ஸ்ரீனிவாசன், சரியா? இவர் எம்ஆர் ஸ்ரீனிவாசன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அணுசக்தி ஆணையத்தோட முன்னாள் தலைவர், சரியா? அப்போ 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க மறைஞ்சிருக்காங்க. மறைவு சார்ந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எம்ஆர் ஸ்ரீனிவாசன் யாருன்னா அணுசக்தி ஆணையத்தோட முன்னாள் தலைவர். இன்னொருத்தர் நம்ம பார்த்தது விஞ்ஞானி ஜெயந்த் விஷ்ணு, இவர் யார் அப்படின்னா புவியீர்ப்பு கோட்பாடை கொடுத்தவர், ஃபிசிக்ஸ் இயற்பியலாளர் இவர், சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நன்றி.